தம்பி கீழே இறங்குப்பா. தம்பி கீழே இறங்கு. தம்பி தம்பி கீழே இறங்குப்பா. நடுவில் வந்து டென்ஷன் ஆகிடும் தம்பி. நீ இறங்கு, நான் அப்பதான் மொத்தம் கொடுப்பேன். என்ன தெரியுதுன்னு பாக்குது இது. தம்பி ஓரமா போ. இங்க என்ன தெரியுதுன்னு இப்படி பாக்குது. ஓரமா போ தம்பி, கீழே இறங்கு. எப்படி பாக்குது பாருப்பா. தம்பி ஓரமா போன்னு சொன்னேன். நீ ஓரமா போனா முத்தம் கொடுப்பேன். போக மாட்டியா? முத்தம் கிடையாது, முத்தம் கிடையாது தம்பி. இங்கே நிறைய பேர். ஸோ எங்கே கிளம்பி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு அடிக்கடி போயிட்டு வர்றது. பட் அங்கே தங்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. தங்குறதுனா காலையில் போயிட்டு ஈவினிங்காக அப்படி வருவோம். அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பிக் பாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எது பெண்டிங் இருக்கோ அது 1 by 1 செஞ்சுட்டே இருந்தோம். அந்த ரூட்டு சூப்பராக இருக்கும். அந்த ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி நல்லாயிருக்கும் அந்த ரூட்டு. அந்த வழியாக தான் எப்பயுமே வர்றது. நைட்டில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். எந்த 2 பக்கமும் காலியாக இருக்கா, அதனால இருட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். த்ரில்லிங்காக அப்படி ஆசைப்பட்றவங்க அந்த பக்கமாக போகலாம். மற்றபடி வந்து சேஃப்டி கொஞ்சம் முக்கியம். நாங்கள் எப்போயா ரொம்ப ரேராக தான் போகிறது அந்த பக்கம். நான் நேற்று நைட்டே வேண்டாம்னு சொல்லுவேன், அந்த ரூட்டில் தான் வந்தோம். ஆனால் அந்த வீடியோ எடுத்துருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் ஃபைனலாக இங்கே வந்துவிட்டோம். இங்கே வந்து அத்தையும் நாராயணனும் கிளம்பியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இடம் வாங்கியிருந்தோம். மப்பேடு கிட்ட ஒரு இடம் வாங்கியிருந்தோம். ஸோ அதை போய் பார்த்துட்டுலாம் ரொம்ப நாள் ஆச்சு. அதை பார்த்துமே அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாதவ் பிறந்தப்போ அது வாங்கினது. யாதவ் பிறந்து 4வது நாளோ 3வது நாளோ அது ரிஜிஸ்டர் பண்ணோம். ஸோ யாதவோட வயசு தான் அந்த இடமும். அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இன்னும் நல்லா டெவலப் ஆகிருக்கும். நம்ம வாங்கினதுக்கு இப்போ வந்து விற்றுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி விற்கிற ஐடியா கிடையாது. இருந்தால் அந்த மாதிரி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். ஆனால் அங்கே போனப்போ எங்களுக்கு ஒரே ஷாக்கிங் தான். நிறைய விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படியே அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நடக்கிறது பாருங்கள். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிக்கனை பொரிக்கிறியா? அந்த புள்ள சிக்கனை பொரிச்சிட்டு இருக்கு. நான் வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கேன். எப்படி? நீங்க என்ன பண்றீங்க? நான் உங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ரைமிங் ஆகணுமா? பொரிச்சு போட்டேன். நான் என் கையில கொஞ்சம் சொரிச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னம்மா சிரிப்பு? என்னடா இது சிரிப்பு? கிளி கிளி கிளி. மனைவி எப்படி சிரிக்குது? என்ன சிரிச்சு? அடப்பாவி, இதை வேற வந்து சிரிப்புன்னு சிரிச்சு காமிக்கிறப்ப இரு நான் கேட்குறேன். கறி வெந்துட்டியா? கறி வெந்துட்டியா? இப்ப கறி பேசுது. கறி பேசும். வெந்ததுக்கு அப்புறமும் வாய் அடங்க மாட்டுது பார். வெந்ததுக்கு அப்புறமும் வாய் அடங்க. உன்னை சாப்பிட்டு என்ன பண்ற பார். உன்னை நசுக்கி நசுக்கி தூக்கி போடுற. இரு குழந்தை இப்பதான் வந்து பிராணாயாமம் பண்றான். ஓ மை காட். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா? வாவ், எங்க அம்மா வைத்த மட்டன் குழம்பு. இதுதான் ரசம். இது சோறு. இது தட்டு. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மத்தியானம் செம்ம கட்டு. எல்லாருமே பயங்கரமாக சாப்பிட்டுட்டு, ஆனால் உண்ட மயக்கம் வேற வந்துருச்சு. இருந்தாலும் கிளம்புறோம்னு சொல்லி கிளம்பிட்டோம். மாமா வெளியே போயிட்டாரு. அதனால அத்தாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பூட்டு நல்லா பூட்டி இருக்கான்னு பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அது சொல்லி சிரிக்கவும் செய்வாங்க. இந்த மாதிரி நான் அடிக்கடி வந்து செஞ்சுட்டு தொங்கி பார்ப்பேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புவேன். இதெல்லாம் ஒரு சேஃப்டிப்பா அப்படின்வாங்க. அது சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். மாமாவை கூப்பிட்டோம். அவர் வரலன்ற. அவர் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தார். அவர் வரவே டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் எங்களை வரைக்கும் நாங்கள் கிளம்பியிருந்தோம். பாருங்கள், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இன்னும் ஒன்று, இப்போ பசங்களாம் கொஞ்சம் வளர்ந்ததால் வந்து காரில் இடம் பற்ற மாட்டேங்குது. முதல்ல நான் முன்னாடி உட்காந்துட்டு யாதவ் என் மடியில் உட்காந்துப்பா, பின்னாடி இவங்க 3 பேர் உட்காருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருலாம் உட்காரதால கரெக்டாக இருக்குது, இடமே கரெக்டாக இருக்குது. இப்போ யாதவ் வந்து கொஞ்சம் ஒல்லியாகவும் இருக்கிறதால, வளர்ந்துட்டாலும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதால மடியில் உட்கார வைக்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டான்னு வச்சுங்களேன், இவனெல்லாம் மடியில் உட்கார வைக்க முடியாது. ஸோ இவனும் தனியாக ஒரு சீட்டு வேணும். அப்படி பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தான் அடிஷ்னல் வெளியிலேருந்து உள்ளே வர முடியும் போல். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அடுத்தது கொஞ்சம் பெரிய காராக வாங்கலாம். நாங்கள் கிடையாது, அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க, நாராயணனுக்கு ஒரு கார் வாங்கி தரோம், கொஞ்சம் பெருசாக வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி தாண்டி அந்த குயின்ஸ்லாண்ட்லாம் இருக்கணும், அந்த பக்கம் போகிற ரூட்டு.
சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. போகிற இடமெல்லாம் நல்ல பச்சை பசேர்னு மழை வேற பெஞ்சதால் தண்ணியும் அதுவுமா நல்லா இருந்துச்சு. ரோடுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கடைசியாக போகும்போது பார்த்திங்கன்னா ரோடே நல்லா இல்லை. இந்த வாட்டி ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க பாருங்க. இந்த பக்கம் பச்சை பசேர்னு வயல், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொய்யா செடி, மாங்காய் செடி, சாமந்தி பறிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கிராமத்துக்குள்ளே கட்டி வாங்கியிருக்கோம் இடம். அது வசந்தன் ப்ரமோட்டர்ஸ் மூலயமா வாங்கினது, அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், அவங்க மூலயமா வாங்கினது தான். அதனால் அவங்க உள்ளே வந்து இந்த இது என்ன சொல்லுவாங்க, நிலம் சொல்லுவாங்கள்ல, வயல், அந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் வந்து இடம் வாங்கியிருக்கோம். சரி, அதனால் அந்த பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த இடமே இருக்குது. யாராவது ஒருத்தர் வீடு கட்டுவாங்கன்னு பார்க்குறேன், யாருமே வீடு கட்ட மாட்டேங்கிறாங்க அங்கே. அது கொஞ்சம் டெவலப் ஆகும். எதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து எல்லாமே பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு, இடம்லாம் பார்த்தாச்சு, பூமி பூஜை போட போகிறாங்க, இந்த எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு இன்றைக்கி தான், நேற்று நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களுக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இது வாங்கி இது எப்பப்பா டெவலப் ஆகி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு பேசினதுக்கப்புறம். ஏன்னா அந்த இடத்துல இப்போ ஒரு வீடு மாதிரி காட்டுவோம் பாருங்கள், அந்த வீட்டு ஓனர் அந்த இடத்துல அவர் நிலம் வச்சுருக்காரு. அவர் தான் சொன்னார், இந்த பாருங்க இந்த இடத்துக்கு சொந்தக்காரர். நாங்கள் போயிட்டு வரும்போது அவரே வந்தார். அதனால் அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடச்சிச்சு. இடத்த விற்கவும் வேண்டாம், அப்படியே போட்டு வச்சிட்டாலே ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக நாங்கள் நுழையும் போது பார்த்திங்கன்னா அந்த ரோட்குள்ளேயே பார்த்திங்கன்னா அம்மன் சிலை பயங்கர அழகாக சூப்பராக இருந்தாங்க. அப்புறம் கும்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது இப்போ எங்களுக்கு தான் தெரியும், எங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. வரும்போதே டீ, காஃபி, போண்டா இந்த மாதிரிலாம் எங்கே இருக்கோ அங்கே போய் நின்றுறது. அங்கே நின்றுட்டு நேற்றுலாம் பார்த்திங்கன்னா சுண்டல், பஜ்ஜி, போண்டா எல்லாமே சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க. குளிருக்கும் அதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. சுட சுட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்ல. எல்லோரும் ஒரு இஞ்சி டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். சிவி நேச்சரில் 2வது சூப்பராக போயிட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்து மாவு தான். ஸோ இதில் வந்து நான் 33 பொருள் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த வாட்டி ஸ்பெஷலாக 34. அந்த 34வது பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி. ஸோ மூங்கில் அரிசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அது இல்லாமல் அதோடைய ப்ரைஸுமே அதிகம். அது வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இந்த வாட்டி வந்துட்டு சத்து மாவில் சேர்க்கணுன்றதுக்காக சேர்த்துருக்கோம். ஸோ 34 பொருள் போட்டு இந்த வாட்டி வந்து சத்து மாவு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணி வச்சுக்கோம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மெயினாக வந்து நம்ம சிவி நேச்சரில் வாங்குறவங்க அதிகமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்க தான். விரதம் இருக்கிறவங்க காலையில் வந்துட்டு ஒரு டம்ளர் இல்லை ஒரு சொம்பு நான் அப்படி குடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு நீங்கள் காலையில் டிஃபன் வந்து ஹரிபரியாக போவாங்க. அந்த டைமில் நம்ம என்ன டிஃபன் கொடுத்தாலுமே வந்துட்டு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக நமக்குமே ஆகாது, அவங்களுக்குமே வந்துட்டு வயிறு ஃபுல்லாக ஆகாது. ஸோ அந்த சமயத்தில் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் வந்து இந்த சத்து மாவு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே அவங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க. நான் என் வீட்டு பசங்களுக்கும் அதான் கொடுத்துட்ருக்கேன், நாங்களும் அதான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.